ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மூக்குக்கு மனம் நாக்குக்கு ருசி சேனல். இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் கடையில் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவும் நல்லாயிருக்கும். இது எப்படி செய்கிறது பார்க்கலாமா? இது சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, ராகி களிக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. பார்த்துட்டு இருக்கும்போதே உங்களுக்கு வாயில் தண்ணி வருது இல்லையா? இது ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சுக்கலாம். இது செஞ்சு வச்சோம்னா 2-3 நாள் கெட்டு போகாதுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க கிச்சனுக்கு. முதல்ல இது மாதிரி கத்திரிக்காய் அரிஞ்சிட்டு நல்லா தண்ணியில் ஊற போட்டு குக்கரில் போட்டுக்கிட்டேங்க. இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். தனியா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா போட்டிருக்கேன். பச்சை மிளகா, ஒரு வெங்காயம், கொஞ்சமாக புளி இது மாதிரி தண்ணியில் கழுவி வச்சுருக்கேங்க, போட்டுக்கலாம். பச்சை மிளகா வந்துட்டு நான் ஒரு 20 பச்சை மிளகா எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. தக்காளி ஒரு 4 தக்காளி இது மாதிரி செங்காவாக இருக்கிறது கட் பண்ணி போட்டிருக்கேன். இது மாதிரி செங்காய் போடும்போது நம்மளுக்கு ரொம்பவும் நல்லா இருக்குங்க. நல்லா புளிப்பு இருக்கும். அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கணும். ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு வாட்டி இது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டுக்கலாம். தண்ணி ரொம்ப விடக்கூடாதுங்க. தண்ணி விட்டோம்னா அது அப்புறமா தண்ணி வேஸ்ட் ஆகிடும். அந்த தண்ணி நம்ம யூஸ் பண்ண முடியாது. கடையில் வந்துட்டு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். அதனால லிமிட்டாக தண்ணி வச்சுட்டு மீடியமாக வச்சு ஸ்டவ்வை 2 விசில் வர வச்சுக்கோங்க. 2 விசில் வந்துடுச்சிங்க. நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இது வந்துட்டு இது மாதிரி மசிச்சுக்கிறேன். மத்து இருந்தாலும் கடைஞ்சிக்கலாங்க. இது மாதிரி நான் என்கிட்ட வந்துட்டு மத்து இல்லைன்றதுனால இது மாதிரி மேஷரை வச்சு நான் எல்லாம் மேஷ் பண்ணிக்கிறேன். இது ஒருவேளை உங்களுக்கு மிக்சியில் போடணுன்னாலும் போட்டுக்கலாங்க. இருந்தாலும் இது மாதிரி சுவை இருக்காது. கொஞ்சமாக இது மாதிரி கொரப்பாக தான் இருக்கணுங்க. கடையிலன்னா ரொம்ப சட்னி மாதிரி அரைக்கக்கூடாது. பல்ஸ் மோடில் வச்சு அடிச்சிக்கலாம். இப்போ வந்துட்டு தாளிப்புக்காக கடாயை வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ எண்ணெய் கொஞ்சமாக விட்டுருக்கேங்க. இதில் வந்துட்டு தாளிப்பு தினுசுகள் போட்டுக்கலாம். சீரகம், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகா, காஞ்ச மிளகா ஒரு 2 மிளகா கிள்ளி போட்டிருக்கேங்க. இதுவும் நம்ம சாதத்தை கலக்கி சாப்பிடும்போது காஞ்ச மிளகாவோட சாப்பிட்டா ரொம்பவும் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதையும் நல்லா இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு இது மாதிரி கடைஞ்சி ஒரு பவுலில் ஊற்றி வச்சுருக்கோங்க. அதில் வந்துட்டு உப்பு போட்டு நல்லா கலக்கிக்கலாம். நம்ம கடையும் போதே உப்பு போட்டிருக்கணும். இப்போ போட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு தாளிப்பு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க. இப்போ அதில் கொட்டிக்கலாம். இது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கொதி மாதிரி வந்ததுன்னா ஆஃப் பண்ணிக்கலாங்க. ரொம்பவும் சுவையாக நம்மளுக்கு கத்திரிக்காய் தக்காளி கடைசல் ரெடி ஆகிடுச்சு. இது சுட சுட சாதத்தில் போட்ட நெய் போட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்குங்க. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு இதுன்னா இது ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு ஆம்லெட் ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்தோடு சாப்பிடும்போது. இப்போ வந்துட்டு ஒரு பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி கெட்டியாக இருந்ததுன்னா ரொம்பவும் சுவையாக இருக்குங்க. கடைசல் நம்ம கடையல் கத்திரிக்காய் தக்காளி கடையிலன்னா இது மாதிரி கெட்டியாக இருந்ததுன்னா ரொம்பவும் நல்லாயிருக்கும். ஆவி பறக்க எப்படி இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே வாயில் தண்ணி வருது. எப்போ சாப்பிட போகிறோமான்னு சொல்லிட்டு. இது காஞ்ச மிளகா போட்டு கூட செஞ்சுக்கலாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம பச்சை மிளகா இடத்துல காஞ்ச மிளகா போட்டு இதே மாதிரி கடைச்சிக்கலாம். சாதம் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. சுட சுட சாதம். இது சுட சுட கத்திரிக்காய் கடைசல் போட்டு நல்லா சாப்பிட போகிறேங்க.
இதோட நான் உப்பு கருவாடு நல்லா இது மாதிரி வறுத்து வச்சுருக்கேன். நல்லா சிப்ஸ் மாதிரி நல்லா செஞ்சு வச்சுருக்கேங்க. நம்ம எப்போவுமே மசாலாலாம் போடுறத விட ஒரு வாட்டி உப்பு கருவாடு இது மாதிரி வறுத்து பாருங்கள், ரொம்பவும் நல்லாயிருக்கும். சிப்ஸ் மாதிரி இருக்கும். இது மாதிரி கத்திரிக்காய் கடைசலுக்கும் அந்த உப்பு கருவாட்டுக்கும் ரொம்பவும் நல்லா இருக்குங்க. நம்ம வெஜிடேரியன்னா கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது உருளைக்கிழங்கு ஃப்ரையும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே வீவர்ஸ், நானும் இந்த ரைஸோட என்ஜாய் பண்ணுறேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி வந்தது கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ரொம்பவும் சுவையாக இருந்துச்சுங்க. இது வந்துட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள். ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நானும் இந்த ரைஸோட இந்த கத்திரிக்காய் கடைசலோடு என்ஜாய் பண்ணுறேங்க. ஓகே வீவர்ஸ், பாய்.